Hi friends, welcome to the channel SOK Creative Ideas. இன்னைக்கு நம்ம ஸ்லைம் தான் பார்க்க போறோம். ஸ்லைம்னா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அது நம்ம பார்த்து பக்குவமா பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இன்னைக்கு நம்ம ஷாம்பூ ஸ்லைம் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு ஷாம்பு எடுத்துர்க்கேன். கிளினிக் பிளஸ் ஷாம்பூ. நீங்க எந்த ஷாம்பூ வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பவுல்ல வாட்டர் ஊத்திட கூடாது. கிளினிக் பிளஸ் ஷாம்பூ நான் உள்ள போட்டுக்கிறேன். என்கிட்ட 2 பாக்கெட் இருக்கு. நான் அந்த 2 பாக்கெட்டையும் கொட்டிடுறேன். நான் 2 பாக்கெட் ஷாம்பூவையும் கொட்டிட்டேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதுக்கு அந்த பவுல்ல கொட்டுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் போராக்ஸ் பவுடர் சொல்யூஷன் எடுத்து வச்சிருக்கேன். போராக்ஸ் பவுடரை வாட்டர்ல கலந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவையும் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த பவுல் எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அது போராக்ஸ் சொல்யூஷனையும் இந்த பேக்கிங் சோடா சொல்யூஷனுங்க நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடாவை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பேக்கிங் சோடாவையும் ஊற்றிடலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும். லைட்டா எடுத்து விடணும். இத வந்துட்டு இருக்கு ஸ்லைம். பாத்தீங்கனாலே தெரியும் ஒரு ஜெல்லி மாதிரி வருது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கணும். அப்புறம் ஸ்லைம் வருதான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா நான் ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுட்டேன். எப்படி இந்த கலர்ல மாறிச்சுன்னு நீங்க கேட்பீங்க. எனக்கு ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கும் போது ஒரு டவுட்டா வந்துருச்சு. அதனால நான் இந்த பவுடரை சேர்த்துக்கிட்டேன். பான்ஸ் பவுடர் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டு ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சேன். ஸ்லைம் கிடைச்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரிஜரேட் ஆகணும். மொத்தம் 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்கணும். நான் 1 மணி நேரம் தான் வச்சிருக்கேன். இன்னொரு 1 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஷார்ட் போடுறேன் எப்படி இருக்கும்ன்றத. ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க for more useful videos. Bye. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோல சந்திக்கலாம்.